ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செட் 18 வரையும் பார்த்தோம். செட் 19 கொஷின் பாருங்க. அகர வரிசையில் அமைந்ததை கண்டு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய செட்டில் பார்த்துட்டோம். அந்த அகர வரிசை எப்படி நம்ம இம்சி கேட்டால் எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், ஆலேருந்து ஆரம்பிக்கணும் பார்க்கும்போது மனத்துயர் ரெண்டையுமே இருக்குது. ஏல இருக்குது, பியில் இருக்குது, டிஎன்டி வராது. ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்க, ஆ கடுத்து ஆ எழுதி இ வரும். ஓகேங்களா? அப்போ மீமிசை தான் கரெக்டாக வரும். பூ வருது இந்த இடத்துல. ஆமாம், ஒன்று ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, புரிதலி கோல்வோச்சும் எவ்வகை அளபடையும் கேட்குறேன். ஈல முடிஞ்சிட்டா என்ன, ஈனாலே உங்களுக்கு சொல்லி அளபடை. இப்போ ஆல முடிஞ்சா செய், பூல முடிஞ்சா இன்னி. பாருங்க, கருவி கருத்தா இவ்விரண்டை மற்றும் உணர்வு புக்லே கான்செப்ட். 4 திணைகளுக்குரிய ஊர் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம் கூடி வரும். முல்லை காடும் கார் சார்ந்த பாடி இலச்சி. மருதத்திற்கு பேரூர் மூது வரும். நீதலுக்கு பட்டினம். பூளை பார்த்தோம். ஒவ்வொரு எதுகை மோனை புக்கெலாம் என்ன ஆகும்னா விகற்பங்கள் காணப்படும் சொல்லி பார்த்தோம். இதை பார்க்கும்போது கூளைக்கு என்ன, மேற்கதுவா என்ன, கதுவா என்ன, முற்று வந்து ஒன்று என்ன வரும்னா 1 2 3 ஈக்கு 2. ஓகேங்களா? கூளை என்பது உங்களுக்கு என்ன வரும்னா 1 2 3 தான் கூளை. மேற்கதுவாய் 1 3 4 மேற்கு. கீழ்கதுவாய் 1 2 4. 6வது டப்பிங் டைரக்டர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ். டப்பிங் என்பது ஒளிச்சேர்க்கை. டைரக்டர் என்பது இயக்குனர். 7வது ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த இந்த வளையல் என்பது சொல்லி நடுவில் தோன்றக்கூடிய ஐகாரம். பாருங்க, கூகையுடைய மரபு சொல்லு கேட்டிருக்க. கூகை வந்து குளரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸ்நாக்ஸ் என்று ஆங்கில சொல்லியிருக்கு. சுத்தமான தமிழ் ஓகேங்களா? வராது. இந்த மாதிரி கொஸ்டினே நம்ம வந்து ஆன்சரை படித்து மனப்பாடம் பண்ணதான் கரெக்டான. அதாவது 3 அடி சிற்றலையாய் பாடும் பா வந்து என்பது ஆசிரியர். 11 மரபு சொல்கள் இல்லாத தொடர் கேட்டிருக்கு. கீழ்வனவற்றுள் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. பூனை சிங்கம் முழங்கும். கரெக்டா? கரெக்டு தான். பூனை கீச்சிடுமா. புறா குணுரும் போட்டிருக்காங்க, வண்டு முரலும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து என்னதுன்னா வண்டு முரலும் இது கரெக்டு தான். புறா குணுரும் கரெக்டு தான். சிங்கம் முழங்கும் கரெக்டு தான். பூனை கீச்சி தான் வராது. ஏன்னா கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மரபு சொல் இல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தப்பா கேட்டிருக்காங்க. 12 கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவை வந்து கலித்தாலிசை. புக்லேயே இந்த இது இருக்கு. 599 கலித்தாலிசை. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் புலவர் யாருன்னா வெள்ளி வீதி. ஒரு வீதியா என்ன பண்ணியிருக்காங்க, கணவனை தேடி அலைஞ்சிருக்கிறாங்க வச்சுக்கோங்க. 4 9 நாளி உடுப்பவை 2 இரவும் எல்லாம் ஒரு கும்மி. பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் புறநானூறு. 15 திருபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் வைத்தாள் என்ற பாடலை பாடியவர் கவி. நியூ புக்கில் இருக்கு. 16 திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு? 7 மொழிகள். 17 வருகை பருவம் என்பது குழந்தையினுடைய 13ஆம் நிகழ்வது. 18 உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னா வருகை பருவம். 13வது பருவம் ப்ளஸ் இந்த கோர்ஸும் பார்த்துக்குங்க. உலக குளிர எமது மதியில் ஒழுகும்
அற்புத கிரணமே. 19 ஒவ்வொரு புலவரினுடைய காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. 20 ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் 24வது காதையாக உள்ளது. 21 சரியான பொருள் தருக. ஆயம். ஆயம் என்பது தோழியர் கூட்டம். 22 தெய்வ கவிஞர் என்றால் டேஸ் என்று பொருள்படும். திவ்ய கவி. திவ்ய கவி. 23 மூன்றாம் நந்திவர்மன் எந்த நூலில் பாட்டுத் தலைவன்னா களம்பகம். நந்தி களம்பகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நூலுடைய பாட்டுத் தலைவன் ஆசிரியர் தெரியவில்லை. 24 பொருந்தாத இணையை கண்டறிக. மேதினா எருமை கரெக்டு தான். கேசரினா சிங்கம் கரெக்டு தான். தென்குனா புலியா தப்பு. கரடின்னு வரும். அரைனா மான் இதுவும் கரெக்டு தான். பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. அது வந்து 25 பொருந்தாத தொடரை காண்பறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இழிந்த பிறப்பாய் விடும் பிறப்பொழுங்க குன்றக்கடும் ஏதம் படுபார் கரிந்து. மூணுமே உங்களுக்கு என்னன்னா திருக்குறள்ல வரக்கூடியது. செல்வத்து பையனே ஈதல் இது என்பது புறநானூர்ல வரக்கூடியது. பொருந்தாது வந்து என்னன்னா 25 இதுதான் ஆன்சர். 26 பெருத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யாருன்னா இளங்கீரன். ரிப்பீட்டட் கொஸ்டின். 27 இஞ்சின விரல்வேர் காளையோடலஞ்சி காளையோ நஞ்சிலோதிய வரைக்கரைந்தீமை என பாடியவர் யாருன்னா ஓதலாந்தையார். ஓதலாந்தையார் எதுல வருவார்னா மருத திணைன்னு வருவார் தானே. நெய்தலுக்கு ஓதலாந்தையார் நெய்தல் திணையில பாடக்கூடியவர். குறுநூர்ல நெய்தல் திணையில பாடக்கூடிய ஓதலாந்தையார். ஓரம் போகியார் வந்து மருத திணைக்கு. 28 டேஸ் மன்னன் யானை கட்சை ஆந்தரஞ்சேரர் ஆவார்னா சேர மன்னன். 29 6 16 எண்களாக வரும் திணை மருத திணை. இந்த அகநானூரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான முறையில் வந்து பகுத்திருப்பாங்க. இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃபார்முலாம் 30 நல்லந்தோனார் நெய்தல் கலியில் எத்தனை பாடல் பாடியிருப்பார்னா 33 பாடல்கள். ஆதிகவி என்று போற்றப்படுபவர் வான்மீகி. ஆதிகவி போற்றப்படக்கூடியவர். தனையை என்பது யாரை குறிக்கும்? என்பது யாரை குறிக்கும்? குறிக்கும். நாம் அறிந்த புலவரிலே கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். பொருந்தாத சொல்லை கண்டறியும் சொல்லி கேட்டிருக்காங்க. அறக்களத்துக்கு பொருந்தாத சொல் என்ன? அறக்களத்துக்கு வங்கம் வரும். முன்னேறி வந்து வராது. நீர்நிலை குறிக்கும். 35 அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி. இந்த கொஸ்டினும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ரைட் டைம் கடந்த செட் பார்த்துருப்போம். 36 ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். ஒரு ப்ரீவியஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். வால்ட் விட்மன் வந்து என்னதுன்னா உங்களுக்கு அமெரிக்கா வரும். கலீல் கிப்ரான் வந்து லெபனான். 27 தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிட். 1907. அடுத்து ஒரு வருடம் கழித்து என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி பேர் மாத்தி அவருடைய டாபிக் ஒரு லெசன். 29 உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருந்தி இன்று மூல தென் தமிழ் தான் கோடுவர். ஓகேங்களா. இது 40 திரைக்கவிதை திலகம் சிறப்பு பெயர் பெற்றதான மருதகாசி கேட்டிருக்காங்க. வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்க செயல்படும்? ஓல்டு புக்ல. 42 காவலரையர் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. 43 சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர். ஓல்டு புக்ல அம்பேத்கர் பாடத்துல இருக்கு. 44 இந்தியாவில் உள்ள காடுகளின் அறைவை குறிக்க ஒரு பங்கு.
45 பாருங்க. களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டு எடுக்கப்பட்டுள்ளதுன்னா 46. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டு கொண்டு வந்தவர் கால்டுவெல். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ் சொன்னது யாருன்னா வள்ளலார். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட். 48. கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் வந்து குயில். மித்த இந்த 3 இதழிலே பணியாற்றிருப்பாரு. முல்லை, தமிழ், அது போக நிறைய இதழில் வந்து என்ன குயிலில் வந்து பணியாற்றி. 49. இலக்கண நூல்களில் மிக பழமையானது எதுனா தொல்காப்பியம். 50. ஆதானு பங்கு என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். 51. அடவிமலை கடந்தோளும் பொருத்தமான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அடவிமலை என்பது அடவியும் மலையும், அதாவது காடும் மலையும். ஓகேங்களா. என்னதுன்னா இம்மு மறைஞ்சு வந்ததுனால உண்மை தொகை. கடந்தோளும் தட என்பது உரிச்சொல், அந்த உரிச்சொல் தொடர். ஓகே. 52. இளமை பெயர்களை பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. மான் வந்து உங்களுக்கு என்னன்னா மான், கன்று, கீரி, பிள்ளை, கோழி குஞ்சி, சிங்கம், குருளை. ஓகேங்களா. 23. பிறமொழி சொல்லற்ற தொடர் கேட்டிருக்காங்க. அண்ணன் காலையில் நாஸ்டா, இது வராது. அலுவலகத்தில் அனுமதி வராது. கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது, கரெக்டு. பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசீர்வாதம். 24. மடக்கொடி உங்களுக்கு என்ன வரும்னா அன்மொழி தொகை. ஏராமண்ணா ஈடுகட்டு எதிர்மறை. செங்கோலன் பண்பு தொகை. செய்கொள்ளன் வினைத்தொகை. 25. தெலுங்கு என்பது நடு திராவிட மொழி. தென் திராவிட மொழி. ஆல்தோ வட திராவிட மொழி. சமஸ்கிருதம் வடமொழி. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் இயல்பு புரட்சியை சொல்லி தேர்ந்து கேட்டிருக்காங்க. வாழைப்பழம் இப்பு தோன்றிருக்கனால இது தோன்றல் வரும். விகார புணர்ச்சியில் வகைப்படும். தெரிதல் கெடுதல் வரும். வாழைப்பழம் வந்து தோன்றல். பாசி இலை, பசுமை பிளஸ் இலை வந்து பாசி இலை. இதுல உங்களுக்கு என்னன்னா இது வந்து திரிதல் வரும். ஓகேங்களா. திரிதல் கெடுதல் வரும். பொற்குடம் அப்படித்தான். பொன்குடம் பொற்குடமா மாறும். இது என்ன தெரியுது. இதுதான் கரெக்டான ஆன்சர். பொன் பிளஸ் வளையல் பொன் வளையல். ஓகேங்களா. இதுதான் கரெக்டான ஆன்சர். 87. ஆடுவாய் என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தல் இனம். கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபெயர் சேர்த்துனா காலவாகு பெயர். கார்காலம் சொல்லுவோமா, காலத்தை வந்து சொல்லக்கூடியதாக இது காலவாகு பெயர் என்று அழைக்கப்படுது. காலத்திற்கு ஆகி வருவதால் என்னது காலவாக பெயர்னு சொல்லுவோம். 59. அரசன் வந்தான் சொல்லி வரணும். அப்படி தானே திணை வலு. அபிலன் பேசினார் வரும். பேசினால் வந்திருக்கு, இது பால் வலு. குயில்கள் கூவியதுன்னு சொல்லி வந்து குயில்கள் கூவியின அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இது வலு. கமலா சிரித்தாய்ன்னு வரும். கமலா சிரித்தால் அந்த இட வலு வரும். ஓகேங்களா. 60. கீழ்வரும் சொற்றொடர்களில் உரி சொற்றொடரை எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிமுரசி தான் கரெக்டான. விரிகடல் இதெல்லாம் வராது. விரிகடல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வினைத்தொகையில வரும். தாமரை வந்து உருவகம் வரும். 61. 5 அடி முதல் 12 அடி வரை உள்ள பா வந்து பக்ருடை வெண்பா. ஓகேங்களா. 62. ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. பொருந்தா காம்பம் ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. பெருந்திணை என்பது பொருந்தா காம்பம். 23. கீழ்வன வருவற்றுள் காலவாகு பெயரை கண்டேன். டிசம்பர் பூ பூத்தை தான் காலவாகு பெயர். 64. ஒரு புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுத தொடங்கினார்னா அப்துல் காதிர் மரைக்காயர். ஒன்று குலாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளை எழுப்பியவர் யாருன்னா திருநாவுக்கரசு, அதாவது வாகீசர். படிச்சிருப்போம். அப்பர். 66. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் கவிவன திருப்பிக்க கூறுவது. 67.
ஆயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை வடிவில் பரிபாடல். ஓகே. ஆயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவர். இது நம்ம நியூ புக்லையும் ஓல்டு புக்லையும் ராமாயணம் கம்பர் அந்த பாடத்தில் 69 மனநூல் என்று அழைக்கப்படும் நியூ புக்கில் ஒரே ஒரு டாபிக் தான். 70 மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யாருன்னா குமரகுருபர். 71 கத்துப்பாட்டில் பாண்டி நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட எதுனா நெடுநல் வாடை மதுரை காஞ்சி. 72 பொருந்தா தொடரை குறிப்பிட கேட்டிருக்காங்க. களமுகம் என்பது 18 கரெக்டு தான். இல்லை தமிழ் 10 பருவங்கள் இது கரெக்டு தான். பரணி என்பது 599 தாலிசைகள் கரெக்டு தான். குழா என்பது 5 வகை பருவம் கொடுத்துருக்கு. நான் பொருந்தாதான் கேட்டிருக்கேன். இதுதான் ஆன்சர். 73 கிருஷ்ணபிள்ளை தமிழாசிரியராக எவ்வூரில் பணியாற்றி ராயபுரம். 74 மடப்பிடி யாருன்னா பாஞ்சாலி. பாஞ்சாலி என்ன சொல்றாங்கன்னா மடப்பிடிங்கிறாங்க. 75 சதுரங்க சேனை என்பது சதுரங்க என்பது 4 இதாக இருக்குமா? அப்போ என்னது 4 வகைப்படும். 76 பெருமாள் திருமொழி முகுந்த மாலை நூல்கள் எழுதப்பட்ட மொழி வந்து தமிழ் வடமொழி. தமிழ் வடமொழி. 77 அப்பூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர். ஓகே. அப்பூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர். 78 புரிய விடையை தேர்ந்தெடுக வந்து அடிகள் நீரை அருளுக என்றவர் யாருன்னா சீத்தலை சாத்தன். 79 சூளை என்பது வயிற்று நோய். ஓகேங்களா. சூளை என்பது வயிற்று நோய். 80 துள்ளல் ஓசையை கொண்டு கலித்தொகை நம்ம பார்த்துட்டோம். துள்ளல் ஓசை கொண்டு கலித்தொகை. 31 ஜீபோப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாகுவதற்கு காரணமாக இருந்தவங்க புறநானூறு. ஏன்னா புறநானூற்றுல வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சில பாடல்களை தமிழ். அது மட்டும் இல்லாம திருக்குறள் திருவாசகம் இதெல்லாம் வந்து மொழிபெயர்த்திருப்பார். 22 சான்றோர் பாலர் ஆவ சாலார் சாலார் பாலர் ஆகிய வடிகள் இடம்பெற்ற புறநானூறு. 23 அரினா என நெற்கதிர் பெருனா வயல் யானர்னா புது வருவாய் வட்டினா பனையோலை பெட்டி. கம்பராமாயணம் என்பது வழிநூல். ஓகேங்களா. கம்பராமாயணம் என்பது வழிநூல். 25 குளனுடைய மீன் கற்பு சிறந்தென்று இடம்பெற்ற நூல் வந்து முதுமொழி காஞ்சி. 26 கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். 27 டேஸ் என்ப உழவோ கருவியார் காலம் அறிந்து செய் அறிவினை என்ப உழவை தான் கரெக்டான ஆன்சர் வரும். நல்வினை போற்றாதீங்க, அறிவினை தான் கரெக்டான. 28 ஏழாதி வந்து 81 வெண்பாக்களை கொண்டது. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்ற நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். 300 குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் 21 நாட்கள் உடலில் சுரந்து விடும். 91 சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புத்தகம் வந்து சேரமான் 1980. 92 கீழ் காண்பவற்றுள் கம்பர் எழுதாத நூல் வந்து 90 விளக்கம். 90 விளக்கம் யார் எழுதியிருப்பாரு? வீரமாமுனிவர். சரஸ்வதி அந்தாதி தெற்கே வழக்கம் சட்கோவர் அந்தாதிலாம் யார் எழுதியிருப்பார்? கம்பர் எழுதியிருப்பார். 93 பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர்னா வால்ட் விட்மன். தமிழர்களினுடைய தற்காப்பு விளையாடில் ஒன்றுனா சிலம்பாட்டம். கூடற்பள்ளி எந்த மாவட்டத்தில் பேச்சு வழக்கை கொண்டுள்ளதுன்னா திருத்தார். அருந்தனை வேண்டாவும் யாக்கைக்கு இந்த கோட்ஸ் எதுல வந்திருக்கு? திருக்குறள்ல வந்திருக்கு. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதா உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது என்று கூறியவர் கியாப்ப விஸ்வ ஓல்டு புக்ல இருக்கு. 98 வீரமா முனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். எல் செடியின் விதையில் இருந்து நெய் கண்டுபிடித்து திருநாள் என்பது தீபாவளி. இதுவே ஓல்டு புக்ல இருக்கு. சூடா கொஸ்டின் பாருங்க. சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படுகிறாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஓகே. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.